இறுதி மணித்துளிகள் நம்மையே ஒவ்வொருமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொள்வோம். சில நொடிகள் ஆண்டவரை உற்றுநோக்குங்கள். வேறு யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். முழங்கால் படியிட்டவர்களாக ஆண்டவரை பாருங்கள். இப்பொழுது இந்த ஆலயத்தில் வேறு யாரும் இல்லை. நீங்களும்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மட்டும் நானும் என் ஆண்டவரும் என்ற தனிப்பட்ட நிலையில் நாம் ஆண்டவரை உணர்வோம். இங்கிருக்கிற யாரும் நிகழ்வுகள் வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அகில உலகம் படைத்து இதோ அன்பின் காயம் நம் மீது கொண்டிருக்கிற அன்பின் காயம் மனுவு எடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். அவரை உற்று நோக்குவோம். நமது முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது. நமது முகம் மகிழ்ச்சியாக எழுதும் என்ற இறைவார்த்தைகள் அவரை உற்று நோக்குவோம். கடந்த 2025 என்கிற இந்த ஆண்டில் நடந்த அனைத்து காரியத்தையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை எத்தனை நன்மைகளை நமக்கு புரிந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். எத்தனை விதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நொடியில் நம்மோடு இல்லை. நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று இந்த நொடி நம்மோடு இல்லை. இறைவன் நமக்கு எத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆற்றல் தந்து வழிநடத்தி இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். எத்தனை விபத்துக்கள் இருந்து நம்மை காத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஏதோ சில கஷ்டங்கள் வந்திருந்தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெரும் கஷ்டத்திலிருந்து நம்மை காத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. வாயிலிருந்து சொல்லுங்க. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பலன் தந்தீரே. அருள் தந்தீரே. உடன் நின்றீரே. கரம் பிடித்தீரே. சுகம் தந்தீரே. தீமை அணுகாது காத்தீரே. எப்பொழுதும் எங்களை உமது உள்ளங்கைக்குள்ளாய் வைத்து பத்திரமாய் பாதுகாத்தீரே. கூடவே இருந்தீரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. விபத்திலிருந்து காத்ததற்காய், நோய்களிலிருந்து சுகம் தந்ததற்காய், பரிபூரணமாய் உடன் நின்றதற்காய், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பொழிந்ததற்காய், இந்த ஆண்டு எங்களது குடும்பத்தில் நடந்த எல்லா நல்ல காரியங்களுக்காக, இதோ புதிய ஆண்டில் நடக்க போகிற நல்ல காரியங்களுக்காக, நாங்கள் எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோமே, அவற்றையெல்லாம் நடத்தி வைக்க கிருபை பாராட்டுவதற்காக, எங்களோடு உடன் இருப்பதற்காக, நீர் எங்களோடு இருப்பதை தவிர பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்பதை எங்களுக்கு உணரச் செய்வதற்காக நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. அந்த தனிப்பட்ட வாழ்வில் நடந்த நலன்கள் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே.
திருப்பாடல் 23 வாசிக்கிறோம். ஆண்டவர் என் ஆயராக இருக்கிறார், பசும்புல் வெளிமீது எங்களை இளைப்பாற செய்கிறவராக இருக்கிறார். எத்தகைய தீங்கு வந்தாலும் உடன்பிறக்கிறவராய் இருக்கிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தால் நீர் எங்களோடு இருப்பதால் என் தீங்கிற்கும் நான் அஞ்சுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். மலைகளை நோக்கி என் கருத்தை உயர்த்தினேன். உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்றேன். உதவி எனக்கு ஆண்டவரிடத்தே வரும். அவரே இன்னைக்கு மண்ணையும் படைத்தவர். எபினேசர் இதுவரை உதவி செய்த ஆண்டவரே என்று உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிறோம் என்று பாடினவரே, இதோ இரவும் பகலும் எங்களோடு இருந்து எங்களை காக்கிற தெய்வம், உதவி செய்கிற தெய்வம் நீரே. இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போம் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறேன். இதோ என்னுடைய தூதர்கள் உன்னோடு இருக்கிறார்கள், உன்னை எல்லா விதமான தீங்கு நின்றும் பாதுகாக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் வாழ்வில் நடந்த எல்லா நன்மைகளுக்காக சிறப்பாக இந்த 2025 ஜூபிலி ஆண்டில் நம் வாழ்வில் நடந்த அனைத்திற்காகவும் நன்றி சொல்வோம். நன்றி ஜீசஸ். ஆண்டவரே, திருப்பாத்திரங்கள் அவர்களால் நிம்மதி இயேசுவே திருப்பாத நாம் ஆண்டவருக்கு நிம்மதி நிம்மதியே என்று சொல்லி இத்தனை காலமாய் வழிநடத்தி ஆசிரியர்கள் இந்த பாடலை பாடி நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் கொடுத்து போகலாம். Hallelujah.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஆராதித்தலுமே தவிர வேறென்ன கிருபை நாம் அவருக்கு செய்து தர முடியும்? அவரை ஆராதிப்போம், அவரை புகழ்வோம், அவரை போற்றுவோம். அவர் நம்மோடு இருந்து நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை போற்றுவோம். ஏன் ஆண்டவரை போற்ற வேண்டும்? ஏன் ஆண்டவரை புகழ வேண்டும்? நம்முடன் இருக்கிற தெய்வம். பெருவிழாவில் நாம் சிந்தித்தோமே, கடவுள் நம்மோடு இருக்க விரும்புகிறார். கடவுள் நம்மோடு இருப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சிந்தித்தோமே. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், உடம்பு இருக்கிறார். ஆற்றலின் நாயகனுக்கு நம்மை போற்றி அன்பின் தெய்வமே புகழ்வோம். அருள் பொழிகிற நாளுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை செலுத்துகிறோம். இந்த உலகம் இவ்வளவு அழகாய் இயங்குவதற்கு காரணம், இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இவரால் படைக்கப்பட்டன, இவரால் அன்று எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்று மகிமை அவருக்கு குறிப்பாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்காக மகிமை அவருக்கு என்றென்றும் செலுத்துகிறது. ஆண்டவரை போற்றி, ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரை இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரை இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன்
ஆண்டவரே, புதிய ஆண்டின் தொடக்கமும் இதோ இந்த ஆண்டினுடைய முடிவும் நீராகவே இருக்கு. நீரே அகரமும் அகரமும் தொடக்கமும் முடிவும் நீராக இருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய புதிய ஆண்டை உங்களுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலிருந்து தானே சுவாமி தொடங்குகிறோம். இதோ இந்த புதிய ஆண்டிற்கான வரங்களை உங்களுடைய வல்லமையுள்ள பாதத்தில் எடுத்து வைத்து செய்கிறோம். இந்த புதிய ஆண்டிற்கு தேவையான வரங்களை கேட்போமா? எதெல்லாம் நமக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த ஆண்டுல இதோ தள்ளி போகிற நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வீடு கட்ட முயற்சிக்கிறீர்களா? நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கேட்கிறோம். இதோ உங்களுடைய குடும்பத்தில் தள்ளி போகிற கல்யாண காரியங்கள் இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்று சொல்லி பண்றாங்க. இந்த ஆண்டு இதோ குழந்தைகளுடைய வரவுக்காய் காத்திருக்கிறார். நல்ல புதியதொரு குழந்தை நம்முடைய இல்லத்துல நல்ல ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையின் வரவுக்காக வரம் கேளுங்க. அதனால எங்களுடைய குடும்பத்தில் இந்த ஆண்டு எதெல்லாம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நீர் திட்டமிட்டிருக்கிறது அது நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கேட்கலாம். நம்முடைய மச்சாங்கத்தை எடுத்து வைத்து செய்யணும். ஈடுபட்டவர்கள் நம்முடைய மச்சாங்கத்தில் காய்ப்பார்கள். குடித்தவர்கள் உணர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை விரித்து நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை ஆர்வத்தில் கேளுங்கள். உடல் சுகம் வேண்டுமா கேளுங்கள். உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டுமா கேளுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆண்டவருடைய பிரசனத்தில் ஒப்புக்கொள்ளும். ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மையே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக்கொள்வது செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, தேவியை ஒப்புக்கொள்வோமா? அவர் கண்ணீரை காண்பவரே, அவரை ஆசீர்வதிக்கிறது எப்பொழுது நம்மை ஒப்புக்கொள்வோம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இதோ எல்லா ஆண்டவரிடத்துல இருக்கிறது எல்லா சாமிதான் பார்க்கணும்னு சொல்லி கைவிரித்து நிலையிலும் சாமி உம்மா கூடும் நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் இதோ இந்த பங்கு உடல் தேவையா
நாளில் மருத்துவமனை இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருத்தமைவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துயித்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2025 ஆண்டில் இறுதி தருணங்களில் காலத்தின் தலைவரா இறைவனின் திருமுன்னிலையில் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். கடந்து வந்த